நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஆனஹஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆனஹஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனஹஞ்செழுத்துளே அகாரமும் மகரமும், ஆனஹஞ்செழுத்துளே அடங்களாவலுற்றதே. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. சிவவாக்கியர் அருளிய இந்த தத்துவப் பாடல் சைவ சித்தாந்தத்தின் மிக முக்கிய மந்திரமான நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தின் பஞ்சாட்சரம் பேராற்றலையும் அதன் பிரபஞ்ச ரகசியத்தையும் மிக எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்குகிறது. பாடலின் விரிவான விளக்கம் இதோ. அண்டமும் அகண்டமும் ஆன ஐந்தெழுத்து. ஆனஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும். விளக்கம்: நாம் கண்ணால் காணும் இந்த பூமி, கோள்கள் உள்ளிட்ட பிரபஞ்சம் மற்றும் நமது கற்பனைக்கு எட்டாத எல்லையற்ற பேரண்ட வெளி அகண்டம் ஆகிய அனைத்தும் இந்த நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்திற்குள்ளேயே அடங்கியுள்ளன. பிரபஞ்சத்தின் தோற்றமும் இயக்கமும் இந்த நாதத்தின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளன. முப்பொருள் மும்மூர்த்திகள் தோன்றிய இடம். ஆனஞ்செழுத்துளே ஆதியான மூவரும். விளக்கம்: பிரபஞ்சத்தை இயக்கும் ஆதிசக்திகளான மும்மூர்த்திகள், அதாவது படைக்கும் கடவுள் பிரம்மன், காக்கும் கடவுள் விஷ்ணு மற்றும் அழித்து அருளும் கடவுள் சிவன் ஆகிய மூவரும் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் சக்தியிலிருந்தே தோன்றினர். அவர்களின் ஆற்றலுக்கு மூலமாக திகழ்வது இந்த 5 எழுத்துகள்தான். அகாரமும் மகாரமும் பிரணவத்தின் வடிவம். ஆனஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும். விளக்கம்: தமிழ் மொழியின் மற்றும் பிரபஞ்ச ஒலியின் தொடக்கமான ஆவாரம் மற்றும் ஒடுக்கத்தை குறிக்கும் மாவாரம் ஆகிய எழுத்துகளும் இதற்குள்ளேயே உள்ளன. அதாவது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியான ஓம் ஆ கூட்டல் உ கூட்டல் ம என்னும் பிரணவ மந்திரத்தின் சாரமே இந்த 5 எழுத்துதான். ஆ என்பது சிவனையும், உ என்பது சக்தியையும், ம என்பது ஆன்மாவையும் குறிக்கும். இவை அனைத்தும் 5 எழுத்தின் வடிவங்களே. 4. அனைத்தும் அடங்கும் பேரொளி. ஆனஞ்செழுத்துளே அடங்கலாவலுற்றதே. விளக்கம்: இறுதியாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் தத்துவங்களும் சக்திகளும் இறுதியில் எங்கு போய் ஒடுங்க வேண்டுமோ அந்த பரம்பொருள் இந்த 5 எழுத்துக்குள் ஆவலோடு அடங்கியிருக்கிறது. அதாவது மனிதன் முக்தியடைந்து இறைவனுடன் கலக்கும் உன்னத நிலையும் இந்த மந்திரத்தின் வழியே சாத்தியமாகிறது. சுருக்கம்: சிவவாக்கியர் இந்த பாடலின் மூலம் நமசிவாய என்பது வெறும் உச்சரிப்பதற்கான வார்த்தை அல்ல. அதுவே பிரபஞ்சத்தின் தொடக்கம், அதுவே பிரபஞ்சத்தின் இயக்கம், அதுவே இறுதி முடிவு என்ற அத்வைத சித்தாந்த உண்மையை நமக்கு உணர்த்துகிறார். புற உலக ஆரவாரங்களைத் துறந்து தனக்குள்ளே இருக்கும் அந்த 5 எழுத்தை தியானிப்பவன் ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் தனக்குள்ளே உணர முடியும் என்பதே இதன் சாராம்சம்.